ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மி கிச்சன். டுடே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட் பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் செய்யலாமா, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் ஃபுல்லாக பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது கூட ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம நல்லா திக்னஸ்ஸாக மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் நல்லா சூடாகட்டும். பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு டம்ளர் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச ஒரு டம்ளர் கோகனட் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த பொட்டுக்கடலை மில்க்கும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கட்டும். இப்போ நல்லா பொட்டுக்கடலை அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்சியிலேருந்து அரைச்சிக்கலாம். பீஸாவில் சேர்த்தாச்சு. இப்போது அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதுவாக நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஸோ நல்லா கை விடாமல் ஃபுல்லாக கிண்டி விட்டுக்கலாம். கூடவே நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நெய் தான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே உங்களுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. நல்லா இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. நல்லா பேனில் ஒட்டாமையும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பார்க்கும்போது எப்படி ஹல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நான் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ரொம்ப பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட நான் மேலே லைட்டாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்துடும். ஸோ கேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணால் அதுக்கு